முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும். எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணியினுடைய வெற்றிக்காக தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அயராது வெற்றிக்காக பாடுபடுகிறார்கள். இந்த தேர்தலில் தொகுதிகள் ஒதுக்கும்போது மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல தமிழக மக்கள் தொகை அடிப்படையில் தமிழக சட்டமன்றத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் எனவும், அத்தகைய நிலை ஏற்படும் வகையில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முஸ்லிம்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டினை அளித்து சரியான வாய்ப்பினை பிரதிநிதித்துவத்தினை அளிக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தினார். திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மனிதநேய மக்கள் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் தலா 5 தொகுதிகளை ஒதுக்கித் தர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் திமுகவில் போட்டியிடும் வேட்பாளர்களில் முஸ்லிம்களுக்கும் சரியான முறையில் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மனிதநேய மக்கள் கட்சியின் 18ஆம் ஆண்டு தொடக்க நாள் விழாவை முன்னிட்டு சென்னை துறைமுகம் தொகுதி வடசென்னை வடமரைக்காடு தெருவில் உள்ள தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைமையகத்தில் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா திமுக கூட்டணிக்கு பல்வேறு கோரிக்கைகளை விடுத்துள்ளார். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய 18ஆம் ஆண்டு துவக்க தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கொடியேற்ற நிகழ்வுகளும் மக்கள் நல உதவி திட்டங்களும் நடைபெற இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தலைவர் இப்பொழுது கொடியை ஏற்றுவார்கள். ஓகே விடுங்க, ஏன் சர்ச்சிக்கிறீங்க? நலத்திட்டங்களை வழங்கக்கூடிய வழங்கி வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த சிறப்பான பணிகளை தொடரும் என்று இந்த நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய அரசியல் கட்சிகளுக்கு இணையான ஒரு அரசியல் அதிகாரத்தில் உரிய
பங்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாநாடு ஜூலை 6ஆம் நாள் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் அரசியல் அதிகாரத்தில் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் உள்ளாட்சி மன்றத்திலும் சிறுபான்மை முஸ்லிம்கள் சிறுபான்மை கிறிஸ்தவர்களுடைய பிரயத்னம் மிகவும் குறைவாக இருக்கிறது. மக்கள் தொகையில் ஏற்ப பிரயத்னம் வழங்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் 234 உறுப்பினர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 14 முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இருக்க வேண்டும். எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி இடம்பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணியினுடைய வெற்றிக்காக தமிழ்நாடு முழுவதும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அயராது வெற்றிக்காக பாடுபடுவார்கள். இந்த தேர்தலில் தொகுதிகள் ஒதுக்கும்போது மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதே போல நம்முடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லீம்களுக்கும் உரிய பிரயத்தனமாக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சி தொடங்கிய உடனே 2009 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டோம். அதே போல் 2011 சட்டமன்ற தேர்தலிலும் தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் தனி சின்னத்தில் போட்டியிட்டோம். 2016 சட்டமன்ற தேர்தலிலும் தனி சின்னத்தில் போட்டியிட்டு இருக்கிறோம். இப்போது தனி சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பின் முக்கியமான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து நாளைய தினம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் எங்களுடைய மாணவர் அமைப்பான சமூக நீதி மாணவர் வெள்ளி விழா மாநாடு பள்ளி வளர்ச்சி என்ற தலைப்பின் கீழே நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பங்கு கொள்கிறார். இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கு கொள்ள இருக்கிறார்கள்.